அனைவருக்கும் வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோநிதி சேனல் சார்பாக 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களால் பார்த்து பயனடைய முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு சனி பெயர்ச்சி பலன்கள் மீனராசி. தமிழ் பங்குனி 15ஆம் தேதி, ஆங்கிலம் 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்குள் பிரவேசிக்கின்றார். அதாவது சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்கின்றார். இது உங்களுடைய மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்குன்னு நாம் பார்க்கலாம். அதாவது சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்வதால் அதனால தான் உங்களுக்கு ஏழரை சனியின் 2ஆம் கட்டமாக ஜென்ம சனி தொடர்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சரிப்பதால் ஏழரை சனியின் 2ஆம் கட்டமாக ஜென்ம சனி உங்களுக்கு தொடர்கிறது. அதனால் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும்னாக்கா உங்களுடைய தொழில், உயர்கல்வி, உங்களுடைய வருமானம், அப்புறம் சுய தொழில், அப்புறம் வெளியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அப்புறம் உங்களுடைய முக்கியமாக உங்களுடைய உடல்நிலை, புரியுதுங்களா? அப்புறம் வந்துட்டு இப்படி பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் எந்தெந்த விஷயம் எடுத்துக்கணுமோ எல்லா விஷயத்திலும் நீங்கள் பொறுமை, நிதானம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து செயல்படணும். அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னாக்கா இது அதாவது ஏழரை சனி எல்லாருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் வருவது தான். புரியுதுங்களா? ஏழரை சனி, ஜென்ம சனி, விரயச்சனி, அப்புறம் அட்டமத்து சனி, அப்புறம் அர்த்தாஷ்டம சனி, இதெல்லாம் எல்லா மனிதர்களுக்குமே வருது தான். இது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம இந்த லைஃப் வாழ்ந்தாகணும். புரியுதுங்களா? அதனால் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது சனி பகவானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க. சனி பகவான் ஒரு நீதிமான். அதனால் அவர் நீதிக்குட்பட்டு, புரியுதுங்களா? அவர் நீதிக்குட்பட்டு போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன கர்மா பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ, பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் என்ன கர்ம வினை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல பலன்களையோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பலன்களையும் உங்களுக்கு கொடுப்பார். புரியுதுங்களா? இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவரவர் சுய ஜாதகப்படியும் இது அமைந்திருக்கும். புரியுதுங்களா? இதனால் ஆனால் சனி பயிற்சி பலன்களை கொஞ்சம் அதாவது கேர்லெஸ்ஸாகவும் எடுத்துக்க முடியாது. நம்ம சனி பயிற்சி பலன்கள் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அதனால் அதாவது முக்கியமாக அதாவது சனி பகவான் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நல்ல பலன்களை அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பலன்களை கொடுப்பார். அதனால் நம்ம போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நமக்கே தெரியாது. புரியுதுங்களா? அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? எல்லா விஷயத்துலையுமே அதாவது உங்களுடைய தொழில், வருமானம், உங்களுடைய கல்வி, அப்புறம் உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய அதாவது சுபகாரிய விஷயங்கள், உங்களுடைய முயற்சிகள், இப்படி பல விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும், பொறுமையாகவும் இருக்கணும். புரியுதுங்களா? பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தா நீங்கள் அடி எடுத்து வைக்கணும் இந்த காலகட்டத்தில். வேறு வழியே கிடையாது. புரியுதுங்களா?